வெல்கம் டு குட் திங்ஸ். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே கவர்மெண்ட் ஜாபுக்கு டிமாண்ட் அதிகம் தான். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வேலை தான் விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இந்த வேலையை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் குட் திங்ஸ். இந்த வீடியோவில் மிக முக்கிய வேலைவாய்ப்பு அறிவிப்பான புதுச்சேரி அரசோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு புதுச்சேரி ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் துறையில தான் நடைபெறுது. மொத்தமா 41 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. சேலரி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 25,500 ரூபாயிலிருந்து 81,100 ரூபா வரைக்கும் சேலரி தராங்க. வாங்க இந்த வேலைவாய்ப்பை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு 20 மே 2025 அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன தேதி பார்த்தீங்கன்னா 22 மே 2025 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட்டு 21 ஜூன் 2025. குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா 10th முடிச்சு 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் கோர்ஸு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி சர்டிஃபிகேட் இல்லைனாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, ஐடி போன்ற பட்டப்படிப்புலாம் படிச்சிருந்தா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசு வரைக்கும் இருக்க ஆண் பெண் எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எம்பிசி, ஓபிசி, பிசிஎம், இபிசி இவங்களுக்கெல்லாம் 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்கும். அந்த 2 பேப்பரும் 100 கேள்வி இருக்கும். 100 கேள்வியில் 100 மார்க்கு. எத்தனை மணி நேரம் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1ல் என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கும், கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் நாலேஜும், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல் என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இந்தியன் பாலிட்டி, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் போன்ற சிலபஸ்லாம் பேப்பர் 2ல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 2 பேப்பருமே பாஸ் ஆகணும். இந்த எக்ஸாமில் பாஸ் மார்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் 30% எடுத்திருக்கணும். எம்பிசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 25% மார்க் எடுத்திருக்கணும். எஸ்சி, எக்ஸ்எம்ஓ பொறுத்த வரைக்கும் 20% மார்க் எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். அதுவும் 100 மார்க்குக்கு தான் இருக்கும். அந்த எக்ஸாமில் எம்எஸ் வேர்டு மற்றும் எம்எஸ் எக்ஸல், அதில் டேபிள் கிரியேஷன், வேர்ட் ஃபார்மேட்டிங், அதெல்லாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமில் குறைஞ்சபட்சம் 40 மார்க் எடுத்தாவே பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.